சக்கரத்தை விட்டு வந்துட்டாரு பஞ்சர் ஆயிடுச்சு ரோட்ல பஞ்சர். அண்ணையே 2 திங்கள் என்ன ஏசு மது பெற்றாய் அஷ்டலட்சுமி இருவாரும் வந்திருக்கு. மாணிக்க வச்சிர முய மாலையான மாதவரெல்லாம் துணி சொல்லி மகிழ்ந்து போட்டு பண்றேன்.
இத்தகைய சபையின்பாக வந்தேனே, என்னை பார்த்தால் ஆளை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? ஐயா விபரமா சொல்லுங்க. தங்களுக்கு தெரிந்தாலும் ஒரே பாச கலர்ல இருக்கீங்க. நீங்க யாருன்னு சொன்னாதான் தெரியும். ஒரே பாச கலர் இல்ல, ஒரே மீச்ச கலர். நான் யார் என்று தெரிவிக்கும் முன்பாக இத்தகைய நாடக சபையின் முன்பாக அமர்ந்திருக்கக்கூடிய மாதா பிதா குரு தெய்வம், மாதா பிதா குரு தெய்வம் இப்படி சொல்லக்கூடியவர்களுக்கும் நம்மை போல நாடக நண்பர்களுக்கும் ஊர் பெரிய மக்களுக்கும் ஊர் பொதுமக்களுக்கும் நமக்கு பாடம் கற்றுக் கொடுக்கும் மணிவாதியாருக்கும் நம்மை போல வெளியூர் நாடகம் கண்டுகளிக்க வந்திருக்கும் நாடக நண்பர்களுக்கும் ஒரு கோடி வணக்கம். வணக்கம் வணக்கம். இப்ப என்ன பார்த்தா ஆளை பார்த்தா உனக்கு தெரியல. என்ன பச்சை பசேல்ல தெரியும். அப்படியே நீல கலரா என் கையில சக்கரை இத பார்த்தா கூட உனக்கு எதுவும் தெரியல. ஒண்ணும் தெரியலங்க, சொன்னாதான் தெரியும். எதுவும் தெரியல. அதெல்லாம் தெரியும். அடே மாதவா, முச்சுடாரில் ஒன்றாய் வந்த வைகுந்தமே பொறுப்பிடமாக வந்திருக்கக்கூடிய வசுதேவருக்கும் தேவகி அம்மனுக்கும் கர்ப்பசூதனாக விளங்கி வரக்கூடிய கிருஷ்ணதேவன் பாலாய கண்ணன் அப்படின்னு அது மாதிரிதான் விளக்கம். அது மற்ற விஷயம், மற்ற விளக்கலாம் சொல்லுங்க. என் சங்கு சக்கரவால் காதை கையிலே இருக்கக்கூடிய தங்கும் சக்கரமும் பாலும் எதையும் எவ்வளமாக இருக்குது பார்த்தாயா? அதையும் தவிர என்னுடைய ஆடை ஆவணங்களை பத்தி தெரியுமா? மாதவா, என் பத்திரமானி மாகிடும் என்னுடைய கிரீடமும் எப்படி இருக்கு என்று பார்த்தாயா? அதையும் தவிர நாளும் வாழ்க பின்னால் முடிவார் வாழ்க. முதலே மன்னர் வாழ்க, அந்த புகழ் கை மதி வாழ்க.
தினம் வாழ்க வாழ்க. ஐயா அடே மாதவா, ஐயா வேத புராணங்களும் வாழ்க வாழ்க. வாழ்க வாழ்க. நம்ம எக்காலத்திலும் இடைவிடாதபடிக்கு ஆமாம் ஏற்றி போற்றக்கூடிய மாதவர்கள் எல்லாம் என்றென்றைக்கும் சுகமாக செழித்து வாழ்க வாழ்க. ஆதிய 12 ஆழ்வார்கள் நம்மை போற்றக்கூடியவர்களும் வாழ்க வாழ்க. வாழ்க வாழ்க. அதுவும் தவிர தங்க பார்வதா தங்க பார்வதா என்னை தானேதோ வர நினைக்க. சீக்கிரம் புரியல. சரி இப்போ வாங்கி வந்துடுறேன். அங்கே நான் போகுன்னாது அரைசானா அனுப்புனாதே. பொங்குமே தவ சேரும் ஒரு நொடியில் சென்று சங்கதி அருந்து வர சதுருடன் மாதவா, இன்றைய தினத்திலோ என்னுடைய தங்கையான உமா பார்வதியானவர் தன்னந்தனியாக எண்ணிக்கொண்டு 5 புலமைக் கொண்டிருக்கிறார். நாம் என்னவோ நேரில் சென்று என்னவென்று தெரிந்து கொண்டு வர வேண்டும். போலாமா? போலாங்க. நல்ல நேரத்தில் இதோ தேவரடியார் குப்பத்திலும் வாசமுத்தி வரக்கூடிய குமாரு தன் மைத்துனருக்காக 2000 ரூபாய் கொடுக்க இந்த வீரபுத்திர சுவாமியானவர் அவர் பங்கிலே இருந்து வண்டி மிகுந்து ஆடாடு மிகுந்து 1 லட்சமா வாய வேண்டி சுபே ஜெயம். என்ன ஊர் இது? இப்ப சொன்னீங்களா? ஏன் திருடகுமார் இல்ல பயப்படாத. பார்க்க வேண்டும் என்று எனது அண்ணன் வந்து விட்டாரா என்பதை எனக்கு தெரிவிக்கவும். அப்படியா? எம்மா அண்ணா வந்திருக்காரு. அண்ணன் வந்துட்டாரு. அண்ணனுக்கு போடலாமா பெருசா? சூளு தெரிவிக்க கூடாது. ஏமா தவறா நினைச்சுக்காத. சிமாதானம் அததாமா சொன்னேன். சிமாதானத்தை சொன்னேன். அண்ணா எப்படி தங்கா பார்வதா பறக்குங்கருடன் எப்படி தங்கா பார்வதா பார்வதி பாதத்திற்கு அநேக கோடி வந்தனம் பண்ணா மங்களம் உண்டாட்ட ஏது தங்கா பார்வதா? அந்த பரமனையே மாலையிட்ட தங்கா தங்கா என்னுடைய பாதத்தை ஆதாரமாக செலுத்தபடியால் என்றென்றைக்கும் சுகமாக வாழ்ந்திருப்பாய் தங்கா பார்வதா. தங்காயத்தனியா இங்கே வர
தங்கா பாரதா, ஆனால் அண்ணா என்றென்றைக்கும் இல்லாத மாதிரி இன்னைக்கு தன்னந்தனிமா 5 புலம்பு கொண்டு இருக்கிற உனக்கு என்னமா கஷ்டம் வந்து தங்கா? ஓ அண்ணா தங்கா பாரதா, அண்ணா உங்க வீட்டிலே தங்கா நான் உங்கள் வீட்டில் ஆ, பெண்ணாய் பிறந்து ஆ, என்ன பலனை கண்டேன் அண்ணா? ஆ. தங்கா, அம்மா நீ அஞ்ச வேண்டாம் இம்மாதிரி அலையா. கஷ்டம் வந்துச்சு, எந்த கஷ்டமா இருந்தாலும் அண்ணன் நான் இருக்கிறேன், எந்த சொல்லுமா நான் வைக்கிறேன். ஓ அண்ணா அப்படி தங்கா தான் பரமசிவன் கணவராகிய அத்தான் பரமசிவம் செத்தார் போல் கிடக்கும் அந்த காட்சியை பார்த்த நந்திரா பார்க்கவில்லையா அண்ணா? தங்கா பரதா, அம்மா ஏதோ நீ சொல்லும் வார்த்தை எனக்கொன்றும் தோணவில்லை. அதனால் அம்மா நீ விவரமா உரைத்த யானா
செய்குவேனே. தங்கா பார்வதா, நீ சொல்லக்கூடிய வார்த்தையானது எனக்கு ஒன்றும் விவரமாக புரியவில்லை. நீ விவரமாக தெரிவித்தால் சாதகர் எவனாலும் நான் இருக்கிறேன், நீ கவலைப்படாதம்மா. ஓ அண்ணா, எப்படி தங்கா? ஆதியிலே கிடைத்த மணிமந்திரத்தை அரணாறு உச்சரித்து முகமைந்துமானா உச்சரித்து முகமைந்துமானா வேதனிதை கண்டிதை போல் எனக்கு மருந்து வேண்டுமன வீசினாரோ. சூதரியா கணத்திலே பிரமாசனத்தில் ஏறி மாதவரே வாரும் என்று மரங்களியோ எனக்கோ ஆதியிலே கிடைத்த ஒரு மணி மந்திரத்தை உச்சரித்து கணவராகப்பட்டவர் முகம் 5 மானார். அப்படி இருக்க அவர் கைலாயத்தில் அமர்ந்து கொண்டு வருகின்ற பக்தர்களுக்கு வரமளித்துக் கொண்டிருக்கும் போது அங்கே கைலாயபதியானவர் பிரம்மா அங்கே வந்துள்ளார். அப்போது பிரம்மா கைலாயபதி வந்திருக்கின்றாரே, அவரை சரியான ஆசனத்தில் அமரச் செல்வோம் என்று எனது கணவராகப்பட்டவர் அமரும்படி கூறியிருக்கிறார். அப்போது அந்த பிரம்மனாகப்பட்டவர், உனக்கோ 5 சிரம் இருக்கிறது, எனக்கோ 4 சிரம் இருக்கிறது, நான் எப்படி உன்னுடன் சரிசமமாக அமர்வது? பார்க்கின்ற பக்தர்கள் என்னை ஏளனமாக பேசுவார்கள் என்று தெரிவித்திருக்கின்றார். இதை எனது கணவராகப்பட்டவர் சூதறியாமல் உடனே என்னை போலவே உனக்கும் 5 சிரம் அருளினேன். இப்போது நீங்கள் என்னுடன் சரிசமமாக ஆசனத்தில் அமருங்கள், நாமல் தேவ சபையில் நம்ம உரையாடுவோம் அப்படின்னு தெரிவித்திருக்கின்றார். அப்போது அந்த பிரம்மணப்பட்டவன் எனக்கு 5 முகம் ஆகிவிட்டது, உடனே என்னை இழுத்து கைலாயத்தை விட்டு இழுத்து வெளியே தள்ளிவிட்டு வருகின்ற பக்தர்களுக்கெல்லாம் நானே தெய்வம், உங்களுக்கு வேண்டுகின்ற எண்ணற்ற கைலாயபதியும் நான் படைப்பேன், உங்களுக்கு வேண்டிய வரங்களையும் நானே தருவேன், இந்த கைலாயத்தில் உள்ள உமாபதியும் எனக்கே சொந்தம் என்று அவன் தோல் தட்டி ஆக்கரித்து கூறி பேசி என் கணவரை கைலாயத்திலிருந்து வெளியே ஏற்றிருக்கிறான். அண்ணா, நீங்கள் தான் எப்படியாவது எங்களை காப்பாற்றி கொடுக்க வேண்டும். நெருங்கிப்பாடி கிராமத்திலே வந்திருக்கக்கூடிய சென்னை கிருஷ்ணன், இன்னும் சென்னை கிருஷ்ணன் மருவ பிள்ளைக்காக மகாவிஷ்ணு நடத்திருக்கின்ற மருவ பிள்ளைக்கு ஜெயபிரகாஷ்காக கொடுக்கப்பட்ட ரூபாய் 500. இந்த 500 ரூபாய் இந்த வீரத்த சுவாமி குடியிருந்து பட்டி பிரித்து பாபலை பொங்கி ஆல்போல் தயாரித்து 6 பேர் ஓடி முந்திரி சுற்றமுடன் 1 காலம் வாழ்ந்திருக்கின்றனர். பரமனுக்கு மடைய புத்தி மாறுமோ மாறாதோ மாநிலத்தே நாளைக்கு வரும் இடரை போனீங்க இதில் ஆஃப் பண்ணி மட்டும் நித்திரையில் கூட
நீங்க நிறுத்தி விட்டால் ஓடி வர போதுதம்மா. ஓடி வர நேருதம்மா. சுத்தமா நான் சொல்லி விட்டேன். இனிமேல் என்னை ஒரு காலம் நம்ப உண்ணாதே. நான் என்ன செய்வேன்? வருத்தமாய் தான் உன்னை என்னைக்கு அந்த பையனுக்கு குத்தணும்? யாரு? சுடுகாட்டுல சுத்தினே பாருங்க பையன் எல்லாம் சொல்லக்கூடாது. என்னன்னாலும் தங்கச்சி விட்டுக்காரு. தங்கச்சி விட்டுக்காரு. உனக்கு மரியாதையா பேசு. எனக்கு பொண்டாட்டிக்குள்ள இல்ல காலத்துக்கு முன்னாடியே வந்து ஆம்பளைக்கு உனக்கு பஞ்சாயத்து பண்ணினேன். உங்க பின்னாடியே சுத்திக்கிட்டாங்க. நம்மளுக்கு குடும்ப குட்டி இல்ல. அது இவரு இந்த ஊர் வந்தாரு வணங்கமாடி. அது ஒரு பையன் அடிக்கிறான். ஓ அண்ணா ஓ அண்ணா மண்டையுள்ள மட்டும் சளி போகாதென்று மாநிலத்தோர் பேசும் அந்த மார்க்கம் போல மாநிலத்தோர் பேசும் அந்த மார்க்கம் போல கண்ட இடம் உண்டாடி கீழ்பணிந்த பின்னும் புரியல. கட்டுக்கதை பேச வந்தால் கதி வேறுண்டோ. பெண்களும் தரித்து போவார்கள். இந்த பேச்சை உன்னை வெளியிட்டார்கள். அடக்கி ஆள்வது உன் பொறுப்பே. எப்படி தங்கா மண்டையுள்ள சளி மண்டையுள்ள வரைக்கும் சளி போகாது என்பார்கள். செம்மை போல ஆமாமா மண்டை இருக்கிற வரைக்கும் சளி போவாதான். மண்டை இருக்கிற வரைக்கும் சளி போவாதா. நம்ம நார்மல் தான் வியும். இப்ப என்னதான் சொல்ற தங்கச்சி? எந்த சொல்லே எந்த சொல்ல தனக்கு ஒரு ஈடு சொல்வேன். எதனிலே பதமதாக்கியானது நெஞ்சம். இந்தாயாய் உன் புருஷன் செய்தி எல்லாம் விவரமா உரைத்த யாரா. சொந்த தங்கையானதினால் உடன் வர தோணுதம்மா. அந்த பிரம்மன் கொண்ட மதமடக்கு ஆட்சேபம் அது இல்லையே. நீ எதற்கும் அஞ்ச வேண்டாம். நான் சென்று இந்த காரியத்தை சுலபமாக முடித்து வருகிறேன். தந்தை தங்கா அப்படியே ஆகட்டும் அண்ணா. அப்படியே ஆகட்டும் அண்ணா. ஓ மைத்துனா மைத்துனாமா நான் கேட்டீரே உங்கள் மதிப்பை
அப்புறம் என் காலை பிடிக்க வேண்டியது ஓடாது. இருந்தாலும் ஒரு தங்கச்சி இருக்காது. இல்ல இல்ல பொண்ணை குத்துட்டா பின்னாடியே போறதா. அப்படி கிடையாதுங்க. அது மட்டும் இல்லாம இன்னொன்னு புதுசா லெமன் ஜூஸ் வேற சாப்பிட்டு போய் மாமா அப்படி மைத்துனா எப்படி மைத்துனா இப்படி ஆகுன்னு எனக்கு ஒன்றும் தெரியாது மாமா. நீங்க தான் இவர் தெரியும். ஓ மைத்துனா ஆயா மரியாமல் காலை விட்டீரோம் ஆயமறியாமல் காலை விட்டு விட்டு இப்போது குத்துது கொடைக்குதுன்னா நான் என்ன பண்ண முடியும் மைத்துனா? எப்படி மைத்துனா? எனக்கு தெரியாது மாமா. தெரிஞ்சிருந்தா நான் எதுக்கு மாமா காலை விட போறேன்? பகவானே அவரை பத்தி சொல்லி தவறா நினைச்சுக்காத. ஏன்னா எந்த நேரமும் கஞ்சா பாதியில இருந்து யார் ஒருத்தர் வந்து எதை கேட்டாலும் இல்லைன்னு சொல்லக்கூடிய அவருக்கு அந்த திறன் கிடையாது. யாரு வந்து கேட்டாலும் என்ன, யாரு வந்து எதை கேட்டாலும் இல்லைன்னு சொல்றதே கிடையாது. எப்படியே ஓ மைத்துனா எப்படி மாமா? என்னமோ ஏதென்று அவனோடு பூது செஞ்சு நான் சொல்ற வச்சுனா கேக்குறியா? கண்டிப்பா கேக்குறேன் மாமா. முட்டி போட்டு அந்த மூளைக்கா நின்னு ஒரு 10 தோப்பு காசு போடு. நான் ஏற்றுங்க. போட்டு போட்டு
அவன் தோப்புக்கார போட பாத்தியா நீ முட்டியால நட நட எல்லாம் எத்தனை நாள் வந்திருந்தேன் நீ தீர முட்டியால நட நட மாமா முட்டியால நடந்து மாமா மாறால நடந்து காலேஜ் கட்ட அடிக்காம காலேஜ் நம்ம பொண்ணை கொடுத்தாச்சு இதுக்கு மேலயும் காரி முச்சா மாத்திரம் வாங்கிட்டான் அப்ப கூட முக்கிய வர மாட்டேங்குதுங்க என்ன சொல்லுவாய் மாதவா என்ன நீங்க என்ன வார்த்தை சொன்னாலும் எது சொன்னாலும் அதன்படியே நடக்கிற மாமா. சொல்லுங்க மாமா. சூது என்ன சொல்றியே எனக்கு ஒண்ணும் புரியல, பயமாகுது மாமா. உன்னை நம்பி சூதுகாரன் நம்பி போங்களா போலாமா? ஓ மைத்துனா காட்டி கொடுக்க உட்படுவேனா பக்கவாளமா நான் இருக்கிற மைத்துனா நான் காட்டி கொடுத்துட்டு நான் எங்கேயும் ஓடி ஒளிய மாட்டேன். அப்படியே மைத்துனா எப்படி மைத்துனா கட்டளை தட்டாம செய்யணும் மாமா. மைத்துனா போயிடுச்சு மாமா.
பஞ்சகனோடு வாதாடு வீரர் வாயாடி சண்டையில் போடு. பஞ்சகனோடு வாதாடு வீரர் வாயாடி சண்டையில் போடு. வாத்தியவானோடு எட்டி கொட்டி கொட்டி. வாத்தியவானோடு எட்டி கொட்டி கொட்டி. ஆனால் மைத்துனா, அந்த பிரம்மாதேவனிடம் சென்று வம்பாக வழியாக சண்டையிட்டு ஒரு சிரத்தை கிள்ளி விட்டால் ஜெயம் நம்மதே மைத்துனா. ஓ மாமா எப்படி மைத்துனா? நின்று பார்த்துக்கோ மிரியா ஆனால் மாமா எப்படி மைத்துனா? நீங்கள் சொன்ன பிரகாரமே அந்த ஒரு தலையை கிள்ளி வருகிறேன். நீங்களோ அண்டையில் நின்று பத்திரமா பாத்துக்க மாமா. அப்படியே காசு வேணும் மைத்துனா. அப்பா,